ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் டேஸ்டியான கோகோனட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட்லேயும் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேக் வந்து 1 வீக் அளவு நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதோட பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 4 முட்டை எடுத்துக்கலாம். இந்த 4 முட்டையும் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை எடுத்துகிட்டு நம்ம பீட்டரை வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சேர்க்குற அளவு சுகர் வந்து 3/4 கப் அளவு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அரைக்கும் போது 1 கப் அளவு வரும். அந்த 1 கப் அளவு சுகரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையும் சுகரும் எந்த அளவுக்கு பீட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். உங்களுக்கு சுகர் நல்லா அரைப்படலை அப்படின்னா உங்களுக்கு கீழே கேக் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் நல்லா பவுடரை அரைச்சிடுங்க. அடுத்து நம்ம பீட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சுகர் பவுடரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையோட கலர் வந்து நல்லா சுகர் பவுடரோடு சேர்ந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும். நம்ம நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் செய்யும் போதே அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/4 கப் அளவு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கரெக்டாக 10 கவுண்ட் அளவு நம்ம பீட் பண்ணோன்னா போதும். எப்பயுமே ஆயில் சேர்த்த உடனே நம்ம 10 கவுண்ட் தான் நம்ம பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சலடை வச்சுக்கலாம். இதில் 3/4 கப் அளவு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். மைதா வேணாம் அப்படின்னா நம்ம கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை சலிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பவுலில் ஏற்கனவே நீங்கள் சலிச்சு எடுத்துகிட்டு கூட இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா பீட்டரை வந்து நம்பர் 1 அதில் வச்சு நீங்கள் பீட் பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீடாக நீங்கள் பீட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம லோ ஸ்பீட்லேயே நம்ம ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா தேங்காவை துருவிக்கிங்க. ரொம்ப கடைசியில் அந்த ப்ரௌன் வர வரைக்கும் துருவாதீங்க. ஒயிட்டாக இருக்க பகுதியை மட்டும் நல்லா துருவிக்கிட்டு ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி. அடுத்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து ரெடியாக இருக்கிற டின்னில் வந்து நம்ம இதை வந்து பேட்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்கோட அளவு வந்து கரெக்டாக 1 kg அளவு வரும். இப்போ இந்த பேட்டரி எல்லாத்தையுமே நம்ம டின்னில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம டேப் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அடுத்தது ஒரு சின்ன ஸ்டிக் வச்சுட்டு நம்ம நல்லா பேட்டரை ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பேட்டரை நம்ம நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுக்கலாம். டேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கோகோனட் எல்லாத்தையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். கோகோனட் வந்து நம்ம ஒரு லேயர் அளவு சேர்க்கும்போது நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நட்ஸ் தேவைப்பட்டதுனால சேர்த்துக்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம எடுத்து ப்ரீஹீட் பண்ண அவனில் 175 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பேட்டரை நம்ம உள்ளே வச்சு எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக நம்ம 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகி வந்துருச்சு. இதை 1 hour வந்து அப்படியே நம்ம வந்து விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்டியான கேக் ரெடி ஆகிருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேக்கையும் உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. இப்போ கேக் வந்து நம்ம நல்லா கட் பண்ணி பீஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான கோகோனட் கேக் ரெடி ஆகிடுச்சு. எடுக்கும்போது நமக்கு ஸ்டிக்கியாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே வரும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட் அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம்லெஸ் கேக், ப்ரௌனி, ஹோம்மேட் சாக்லேட், மால்ட், மசாலா, ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் 3 வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது விரும்பி உணலாம் சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டேஸ்டியான வெரைட்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.